கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் வெளிநாடுகளை வளம் வந்து கொண்டிருக்கிறார். மிக அருமையான ஒரு நல்ல மனிதருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல குணம் படைத்தவர் தான். பொதுவாக தன்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 110 கிலோ 120 கிலோ இருந்த வெயிட்டை அப்படியே அசால்ட்டாக குறைச்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்குமோ, கேப்டன் 25 வயசு 30 வயசில் எப்படி இருப்பாரோ அதே போலவே நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தன்னோட உடம்பை சூப்பராக கட்டுமுட்டுமாக ஆக்கி சில விஷயங்களுக்கு கோட்பாடாக கொண்டு வந்தாங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர் தான் நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்ன விஷயத்தை அக்யூரேட்டாக சில விஷயங்களை பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் பண்ணணும், உதவிகள் இப்படி தான் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யார் தடுத்தாலும் நிற்க மாட்டார். அதுபோல் விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அரசியலில் முன்முறமாக வந்தாரோ அதே போல் தன்னோட ஒரு துருவமாக விஜய பிரபாகரனை அரசியலில் மிக சூடுபடியாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை பவர் கொண்டவராக வரும் அளவுக்கு அரசியல் களத்தில் வந்திருந்தார் விஜய பிரபாகரன். அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வரலாம். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாம் எப்படி தானே மக்கள் பாலா போன இந்த மக்கள் தானே தள்ளி கொண்டு வந்துட்டோம். அவர் உதவிகள், நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். கண் தானங்கள் நிறைய செய்கிறவங்களுக்கு, ஏழை எளிய மக்கள்களுக்கு, முடியாதவங்களுக்கு ஏழை திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுபோல் நம்ம விஜய பிரபாகரனை உள்ள இழுத்து கொண்டு வந்துட்டோம். இருந்திருந்தாலும் அரசியல் அவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக ஒன்று செவிக்க வைக்கணும். இல்லை என்றால் அரசியலில் அவர் இருக்கப்படாது, அவர் சினிமாவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் கருத்து இருக்கிறது. அரசியலில் சூப்பராக போல்டாக பேசுகிறாரு. இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுத்துருக்கேன் மக்கள்களுக்கு. பொதுவாக என்னை ஒரு முறை செவிக்க வைங்க அரியணையில், உங்களுக்கு என்ன வேணுமோ சகல திட்டங்களையும் அங்கே இருந்தே ஒரு மாதம் இருந்தே உங்களுக்கு மாதத்தில் 15 நாள் அங்கே இருந்து என்ன வேணுமோ பல விஷயங்களை அந்த மாவட்டத்துக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்களை போல் அரசியலை செவிச்சிட்டு சென்னையில் போயிருப்பேன், கோயம்புத்தூரில் போயிருப்பேன் அப்படிலாம் நினைக்காதங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தோம். ஏன் நாங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆயிருக்க முடியாதா? இன்றைக்கி எங்கள் அப்பா உழைச்சி வச்ச பணத்தை உள்ள ஏழை மக்களுக்கு தானே செலவு பண்ணான்னு சொல்லி வசனம் சூப்பராக பேசினார். இருந்திருந்தாலும் நம்ம விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அம்சமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போகிற தூரத்தேடி முழக்கம் அந்த கருந்தேக்கில் கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அதே போல் அந்த தேக்கு மரம் போல நமது விஜய பிரபாகரனும் இருக்கிறாரு. அவரும் புதிய படங்களில் நடிக்கலாமே, ஏன் மற்றவங்களாம் நடிக்கும் போது நம்ம விஜய பிரபாகரனும் நடிக்கலாமே. சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அண்ணன் தம்பி 2 பேருமே சினிமாவில் ஒரு கலக்குன்னு கலக்கி ஒரு வளம் வரலாமே, இரட்டை கதிர்கள் போல என்று தான் எல்லாரோட கருத்துக்களும் இருக்கிறது. பொதுவாக விஜய பிரபாகரன் இந்த அரசியலை விட்டுட்டு சினிமாவில் நடித்தா நல்லா இருக்கும் என்பது நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக அவரும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஏதாவது ஒரு திரைப்படங்களில் நடிப்பார் என்று தெரியும். ஏமா ஊமை மொழிகள் திரைப்படம் இவரை வச்சு எடுப்பாங்களா இல்லை சண்முக பாண்டியனை வச்சு எடுப்பாங்களான்னு தெரியாது. மூங்கில் கோட்டை திரைப்படமும் 2 பேரில் யாராவது ஒருத்தரை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா தரமான திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு இவங்க தான் முடியாது. கேப்டனோட அந்த பாதைகளை கேப்டன் விட்டு சென்ற அந்த இடங்களில் இவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பிளட்டு நடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். தன்னோட உடம்பையும் கட்டுமட்டுமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி கட்டுமஸ்தா வச்சிருந்தாரோ அதே போல 6 பேக்ஸ்லேருந்து 8 பேக்ஸ் வரைக்கும் நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் சண்முக பாண்டியன் ஜிம்மில் கார்டு ஒர்க் பண்ணுறது சூப்பராக பண்ணுறாங்க. அரசியலில் எந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் பொதுவாக வெளிநாடு பயணங்களில் அண்ணன் தம்பி 2 பேருமே வெளிநாடு பயணத்துக்காக வெளியில் போயிருக்கிறாங்க. 2 பேரும் ரெட்டை கதிர்த்தாங்க. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனைனா களத்தில் இறங்கி நிற்பாங்க 2 பேருமே. அந்த அளவுக்கு இணைபிரியாத ஒரு நண்பர்களாகவும் ஒரு அண்ணன் தம்பியாகவும் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்குமே சினிமா படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சிலரோட கருத்துக்கள் இருக்கிறது. மக்களோட கருத்துக்கள் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து பார்க்கலாம். பொதுவாக இந்த அரசியலை நம்பி மக்களை நம்பி தேவையில்லாத இதில் நம்ம ஈடுபட வேண்டாம். நம்மளோட திட்டங்கள் நம்ம 10 ரூபா உழைக்கிறோம்னா 8 ரூபா நம்ம தான தர்மம் பண்ணிட்டு 2 ரூபா நம்ம சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது தான் நிறைய ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா இந்த மக்கள்களை நம்பி உள்ளே இழுத்து கொண்டு வருவாங்க. காசுக்கும் பணத்துக்கும் எந்த பக்கம் வேணாலும் ஓட்டை போட்டுட்டு கடைசியில் தத்தளிப்பாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் குறிப்பாக நம்ம மக்களை பொறுத்தி குறை சொல்வதை விட நாம் கரெக்டான முறையில் இருந்து கொள்ளணும். ஏன்னா கேப்டனோட பிள்ளையை நம்ம எப்படியாவது செவிக்க வைக்கணும், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக கொண்டு வர வேண்டும் என்று கேப்டனோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்துதான் இருக்குது. ஏன்னா விருதுநகர் தொகுதியில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து திரும்பியும் விருதுநகர் தொகுதியில் ரொம்ப இதான பண்ணி திரும்பவும் தம்பி தளரலை. எங்கே வேணாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கரெக்டாக சில விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், அதை பற்றி எதுவுமே கவலைப்படக்கூடாது. கேப்டனோட இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், கேப்டனை வணங்குறதா இருக்கட்டும், மற்றபடி கேப்டன் விட்டு சென்ற சில பாதைகளை நிரப்புவது நமது விஜய பிரபாகரன் தான் முடியும்னு சொல்லி நிறைய பேர் கருத்து கணிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இருந்துட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்சியை இருந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு
நம்ம அரசியலில் உள்ள வரலாங்கிறது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கலாங்க. ஃபீல்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேப்டன் மாதிரியே இருக்கனால இவரை விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. கேப்டன் அப்படியே தியேட்டரில் பார்த்த மாதிரி இருக்கும். சண்முக பாண்டியனோட ஒரு நல்ல முகலட்சணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு அழகாக இருப்பாரோ அதே போல செக்கச்சவந்த ஒரு வானம் போல நம்ம சண்முக பாண்டியனும் சரி விஜய பிரபாகரன் இருக்கிறாங்க. அதனால் இவங்களை படத்தில் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கருத்து கணிப்புகள் கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் படத்தில் நடிக்கலாமா இல்லை அரசியலில் திரும்ப ஃபாலோ பண்ணி போட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கருத்து பண்ணுங்கள். பொதுவாக இந்த பாலாப்போன மக்களை நம்ப வேண்டாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடித்து கொண்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேருக்கு உதவி திட்டங்கள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தால் கூட எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. குறிப்பாக முதலமைச்சர் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தான் உழைத்த படத்தை அந்த சினிமா துறையில் வாங்குற சம்பளத்தை பாதிக்கு பாதி மக்கள் தாயை செலவு 3 லட்சம் வாங்குறாருன்னா 50,000 வச்சுட்டு 2.5 லட்சத்தை செலவு பண்ணிடுவார். அந்த அளவுக்கு ஒரு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு கர்ணனாக விளங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகள் சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கேட்டுக்கொள்வோம். நிறைய ப்ரொடியூசர், நிறைய இயக்குநர்கள், நிறைய பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க. நான் தம்பிக்கு எதாவது பண்ணணும், அண்ணனுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லியிருந்தாலும் நாம் பொதுவாக நம்ம எதிர்பார்த்ததை விட சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரும் 2 பேரும் சினிமாவில் தான் நடிக்கணும்னு எல்லாரோட கருத்துக்கள் இருக்குது. சினிமாவில் நடித்தா பிரபலமாகி மிகப்பெரிய ஒரு இதில் ஆகலாம். சம்பாதிக்கிறோமோ இல்லையோ கேப்டன் கொடுத்த அந்த பட்டத்தை பட்டி தட்டியெல்லாம் கொண்டு சேர்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய உறவுகளுக்கும் தாய் தந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உறுப்பினராக இருக்கும். கேப்டன் எப்படி ஒரு இடத்தை விட்டு சென்றாரோ அந்த இடத்தை கரெக்டான முறையில் கொண்டு போகக்கூடியவர் 2 பேருமே முடியும். ஏன்னா சண்முக பாண்டியனும் நல்ல ஒரு நடிப்பு திறமை உள்ளவர். விஜய பிரபாகரனும் படத்தில் நடித்து அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பெர்ஃபெக்டாக மக்களோட SMS மக்களோட மெசேஜ் தானே இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க மீடியாவிலையும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடங்களிலுமே மீடியா இருக்கிறது. அதனால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் நடிக்கலாம்னு சொல்லியா இல்லை நடிக்க வேண்டாமான்னு சொல்லியான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா அவங்க 2 பேருமே நல்ல ஒரு பிள்ளைகள் தான். ஏன்னா கேப்டனோட இடத்துல எல்லாரும் நிரப்ப முடியாது. பொதுவாக விஜய பிரபாகரன் அரசியலில் நல்லா மும்முரமாக ஒரு எம்எல்ஏ ஆகி மிகப்பெரிய ஒரு பதவியிலையும் அரசியல் களங்களை மாற்றி கொண்டு வரலாம். இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி மக்களோட தீர்மானங்கள், மக்களை நம்பி சில விஷயங்களை இறங்க முடியாதுங்க. பலா போன இந்த நன்றிகிட்ட மக்கள் சில விஷயத்தை இது பண்ணுறாங்க. அதனால் திரும்பியும் நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் சினிமா துறையில் கால் எடுத்து வைக்க போகிறாரு. சினிமாவில் நடிக்க போகிறாகவும் தகவல் வந்துள்ளது. சூப்பரான ஒரு விஷயம்தான். சூப்பரான திரைப்படங்களில் நம்ம விஜய பிரபாகரன் நடிக்க வேண்டும். ஏன்னா அவரும் நடித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகணுங்க. கேப்டனை போல 150 படம் நடிக்காட்டுன்னு ஒரு 50 திரைப்படமாக சூப்பர் டூப்பர் திரைப்படங்களில் விஜய பிரபாகரன் நடிக்க வேண்டும். மீண்டும் சினிமாவுக்கு வருகிற அரசியலிலிருந்து சினிமாவுக்கு வர இருக்கிறார் நமது விஜய பிரபாகரன் அவர்கள். அதுதான் நம்மளோட கருத்து என்று பதிவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் சினிமா துறையில் எப்படி கருணாகரன் அண்ணன் தம்பி எல்லாம் 2 பேரும் ஹீரோவாக நடிக்கிறாங்களோ அதே போலவே 2 பேரும் சினிமா துறையில் நடித்து டாப் ஸ்டாராக வர வேண்டும் என்பது தான் மக்களோட கருத்துக்கள், ரசிகரோட கருத்துக்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக விஜய பிரபாகரன் நடிக்க வரலாமா இல்லை அரசியலே இருக்கலாமா என்று உங்களோட கருத்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோக்களில் அடுத்து பதிவு பண்ணலாம். பொதுவாக இவர் நடிக்கலாம்ங்கிறது தான் என்னோட கருத்துக்கள் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி பாருங்கள். அரசியலை நம்பி மக்களை நம்பி என்றைக்குமே இது பண்ண முடியாது. அப்போ இருந்த காலங்கள் வேலை, இப்போ இருக்கிற யுகங்கள் வேலை, மீடியாக்கள் அது ட்விட்டர் இருக்கும் காலங்கள். அதனால் அரசியலையும் தாண்டி சினிமாவில் நடிக்க வரும் நமது விஜய பிரபாகரன் என்ற ஒரு தகவலை தான் இன்று உங்களுக்கு பதிவேற்றுள்ளேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.